நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 13/7/2024 நடந்த குரூப் 1 எக்ஸாமோடைய ஆன்சர்ஸ் கீஸை கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆன்சர்ஸ் கீஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 1, காரணம் மற்றும் வலியுறுத்தல் கொடுத்திருக்காங்க. முதல்ல வலியுறுத்தல். CN அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். இதற்கான காரணம் தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஏவும் ஆரும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. கேள்வி எண் 2, பின்வருவனவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1, 2 சரி. அதாவது மதுரை காந்தி, NM சுப்ராமன், இதுவும் வித்யாலயா ஐயா, காமராஜ், இது 2 பொருத்தம் தான் வந்து சரியானது. கேள்வி எண் 3, ராவ் பகதூர் சர் ஆ. பன்னீர்செல்வம் எக்கட்சியின் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எர்கிஸின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. நீதி கட்சி. கேள்வி எண் 4, 15வது நிதி குழுவின் பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு GSDBயில் 4.0% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5% பின்வரும் துறையை சீர்திருத்துவதற்கு இணைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. எரிசக்தி துறை. கேள்வி எண் 5, கீழ்காண்பனவற்றுள் ஆலய நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கூற்றினை கூறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 1 மற்றும் 2 சரியானது. ஸோ என்னென்னு பார்க்கலாமா? நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. 2வது, இது கோயில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்கிறது. ஸோ இது 2 தான் சரியான விடை. கேள்வி எண் 6, வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. பஞ்சதந்திரம். கேள்வி எண் 7, கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. முதல்ல சென்னை மகாஜன சபை, 2வது பாரத மாதா சங்கம், 3வது மதராஸ் திராவிட சங்கம், 4வது ஹோம் ரூல் இயக்கம். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 2, 1, 4 மற்றும் 3. கேள்வி எண் 8, வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. கேள்வி எண் 9, மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவைன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அமைச்சரின் நடத்தை பற்றியது. 2வது அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது. 3வது மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது. 4வது உளவியல் கருத்துக்கள் நிறைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சரியான விடை ஆப்ஷன் டி. 1, 2 மற்றும் 4 சரியானது. கேள்வி எண் 10, மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில் என்ற குரலில் கயவர் என யாரை குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இவை 3ம். அதாவது பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள். ஸோ இது எல்லாமே தான் வந்து கயவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. கேள்வி எண் 11, துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கல்லாமை. கேள்வி எண் 12, யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊரணியோடு ஒப்பிடுகிறார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. பேரறிவாளன். கேள்வி எண் 13, காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. சுஜாதா ரங்கராஜன். கேள்வி எண் 14, ஆசிரியர்களை அவர்களது இதழ்களுடன் பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஜெயகாந்தன் வந்து எந்த நூலினுடைய ஆசிரியர் என்று பார்த்தோன்னா ஞானரதம் என்ற நூலினுடைய ஆசிரியர். பார்த்தசாரதி, இவர் எழுதிய நூல் தீபம். கண்ணதாசன், இவர் எழுதிய நூல் தென்றல். மீரா, இவர் எழுதிய நூல் அன்னம் விடு தூது. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. 3, 4, 1 மற்றும் 2. கேள்வி எண் 15, கழுமலம் என்ற இடத்துப்போர் நிகழ்வை கூறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அகநானூறு. கேள்வி எண் 14, மலையிலே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கலித்தொகை.
கேள்வி எண் 17. ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நீலகண்ட பிரம்மச்சாரி. கேள்வி எண் 18. பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரை. கேள்வி எண் 19. மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பாண்டியன், பாண்டிய மன்னனுடைய பட்டம் செழியன். இரண்டாவது சேரர், சேர மன்னனுடைய பட்டம் ஆதவன். மூன்றாவது சோழர், சோழ மன்னனுடைய பட்டம் செம்பியன். நான்காவது ஆய், இந்த மன்னனுடைய பட்டம் திதியன். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 3, 1, 4 மற்றும் 2. கேள்வி எண் 20. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளி. கேள்வி எண் 21. தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பெண்களுக்கு உயர்கல்வி. கேள்வி எண் 22. 2017-18 ஆண்டுகளுடன் ஒப்பிடும் பொழுது 2018 மற்றும் 19 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு எந்த பிரிவை சேர்ந்தாகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மேம்படுத்தப்பட்ட தரவரிசை. கேள்வி எண் 23. மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த தமிழ்நாடு எந்த அணுகுமுறையை பின்பற்றுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை. கேள்வி எண் 24. 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். கேள்வி எண் 25. ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சோவரிக்பா. கேள்வி எண் 26. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைகளுக்கு வைப்புத் தொகையின் 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகையின் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1800 ரூபாய். கேள்வி எண் 27. அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள், குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நகர வர்க்க மக்களுக்கு ஒரு வீட்டை உறுதி செய்கிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி PMAYU. கேள்வி எண் 28. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி விதவை மறுமணம் உதவித்தொகை. கேள்வி எண் 29. கோவிட்-19க்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் %% உயர்ந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 8%. கேள்வி எண் 30. பின் வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2 மற்றும் 3. கேள்வி எண் 31. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உணவு பாதுகாப்பு. கேள்வி எண் 32. வாக்கியங்களை வாசிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல கனவு இல்ல திட்டம் தமிழ் ஆய்வாளர்களுக்கு. இரண்டாவது அவரவர் மாவட்டங்களில் அவர்களின் விருப்பப்படி 15 சென்ட் நிலங்கள் வழங்கப்படும். மூன்றாவது தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்கள் இத்திட்டம் மூலம் பயனடைகின்றனர். நான்காவது தமிழ் எழுத்தாளர்களுக்கு 5 சென்ட் நிலம் வழங்கப்படும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 மட்டுமே சரியானது. கேள்வி எண் 33. பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாட்களுடன் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 4, 3, 2 மற்றும் 1. கேள்வி எண் 34. மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பிறப்பு விகிதம். கேள்வி எண் 35. கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க. முதல்ல கன்னியாகுமரி, வேலூர், அரியலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி. இதில் குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் உள்ள முதல் 3 மாவட்டங்களை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 4 மற்றும் 5. அதாவது கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடி. கேள்வி எண் 36.
PQ, RS, T மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியர் உள்ளனர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் Uவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், மேலும் அவர் Pயை மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர் எனில் கீழ்கண்டவற்றுள் யார் வீட்டில் இருக்கும் பெண்ணை கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ P. கேள்வி எண் 37. A = Z = 1, B = Y = 2, C = X = 3 etc. எனில் இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி E, G, J என்பன பகா எண்கள். கேள்வி எண் 38. A என்பவர் B என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை A 1/2 மணி நேரத்தில் முடிப்பார் எனால் B எவ்வளவு நேரம் எடுப்பார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 6 மணி நேரம். கேள்வி எண் 39. ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பர் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் எனில் பின்வருவனவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பர். கேள்வி எண் 40. வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் பொழுது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 41. ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2,68,276. கேள்வி எண் 42. 5 ஆண்டுகளில் ஒரு அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 12%. கேள்வி எண் 43. மறுபடியும் ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4:15:2. கேள்வி எண் 44. மறுபடியும் ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்சிஎம். 3 எண்களின் மீசிமா ஆனது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவா ஆக இருக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 35. கேள்வி எண் 45. மறுபடியும் ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ A = 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப், B = 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 கியூப், C = 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 கியூப் எனில் மீப்போவா A ஸ்கொயர் B கியூப் ப்ளஸ் மீப்போவா B ஸ்கொயர் C கியூப் ப்ளஸ் மீப்போவா C ஸ்கொயர் A கியூபின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3/6 ப்ளஸ் 2/6 ப்ளஸ் 5/6. கேள்வி எண் 46. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடம் மக்கள் தொகை 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9,975 எனில் முதலாம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 10,000. கேள்வி எண் 47. மறுபடியும் ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது ஒரு முழு எண்ணாகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3/40. கேள்வி எண் 48. கக்குவான் இரும்பலை உருவாக்கும் நோய்க்கிருமி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பார்டிடெல்லா பெட்டுடஸ். கேள்வி எண் 49. பொருள் உணராமல் கற்றலின் முக்கிய நடைமுறையாக இருப்பது என்ன கற்றலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மீண்டும். கேள்வி எண் 50. குறைந்த ஒளி செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை எவ்வாறு அழைக்கலாம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சியோபைட்டுகள்.
கேள்வி எண் 51. பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆல்பிடோ. கேள்வி எண் 52. மான்டாக் சோதனை டேஷ் நோயை கண்டுபிடிக்க உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி காசநோய். கேள்வி எண் 53. யூட்ரோஃபிகேஷனால் மீனின் இறப்பிற்கு காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆக்சிஜன் அளவு குறைவது. கேள்வி எண் 54. கீழ்காணும் நிகழ்வுகளுள் எது நிலைமைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர். கேள்வி எண் 55. அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 51A. கேள்வி எண் 56. தவறான இணையை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 3 மற்றும் 4 தவறானது. அதாவது லக்ஷ்மண் சிங் இலக்கியம் தவறானது. அடுத்து வடிவேல் கோபால் இசை அப்படின்றதும் தவறானது. கேள்வி எண் 57. 2014ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களின் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 15லிருந்து 29 வயது பிரிவு. கேள்வி எண் 58. ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 அனைத்தும். கேள்வி எண் 59. கீழ்காண்ட வாக்கியங்களை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல G20 நாடுகளின் அரசியலமைப்பானது ஒரு முக்கியமான ஆவணமாகும். இரண்டாவது G20 நாடுகளின் நிர்வாகமானது ஒருமித்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. மூன்றாவது G20 இணக்கம் என்ற கோட்பாடானது உள்ளடக்கி இருப்பதும் பிரதிநிதித்துவம் அதன் தலைமைக்கான அடிப்படைகளாகும். நான்காவது G20 ஒருமைக்கே மரியாதை இறையாண்மைக்கு அல்ல. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 3 மட்டுமே சரியானது. கேள்வி எண் 60. கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. முதல்ல கூற்று 2024 கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது சமிக்கு வழங்கப்பட்டது. காரணம் இந்த விருதினை மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வழங்கினார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. கேள்வி எண் 61. கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. முதல்ல கூற்று கரிம வேளாண்மையில் சூழல் பாதிக்கப்படுவதால் பெருகிய முறையில் பிரபலமடைந்து வருகிறது. காரணம் சுற்றுச்சூழல் அடிப்படையிலான பூச்சி கட்டுப்பாடுகள் மற்றும் விலங்கு கழிவுகள் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பயிர்களில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் உரங்களை பயன்படுத்தும் இயற்கை வேளாண்மை அடிப்படையிலான விவசாய முறை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். கேள்வி எண் 62. 2024ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற முனைவர் நாராயணன் சக்கரவர்த்தி பற்றிய தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அவருக்கு 2024ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது மருத்துவத்துறையில் வழங்கப்பட்டது. இதுதான் தவறான விடை. கேள்வி எண் 63. இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதை படிவத்தை கண்டறிந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தெற்கு கேரா மலைகள். கேள்வி எண் 64. கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை எதன் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மின்னிலை விரைவூக்கி. கேள்வி எண் 65. பேரழிவுகளை அவற்றின் தொடர்புடைய பண்புகளுடன் சரியாக பொருத்தவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 1, 2 மற்றும் 3. கேள்வி எண் 66. சரளை மண் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 மட்டுமே சரியானது. கேள்வி எண் 67. பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகை கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கோதாவரி. கேள்வி எண் 68. நார்வெஸ்ட் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை எந்த இடத்தில் தருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அசாம். கேள்வி எண் 69.
கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருந்தி உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கேள்வி எண் 70. தாக்கினி இலக்கியம் குதுஷாபிக் சுல்தான் டேஷால் ஆதரிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கோல்கொண்டா. கேள்வி எண் 71. கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. முதல்ல கூற்று. பாம்பன் ஷா மிக சரியாக தாக்குதல் தொடுத்து வாராங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்தி வந்தார். இதற்கான காரணம் இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கூற்று ஏ சரி. காரணம் ஆர் கூற்று ஏயின் சரியான விளக்கமாகும். கேள்வி எண் 72. மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாலாஜி விஸ்வநாத். கேள்வி எண் 73. அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2, 1, 3 மற்றும் 4. அதாவது காபூல், காஷ்மீர், கந்தஹர் மற்றும் அகமத் நகர். கேள்வி எண் 74. சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார். முதலில் இவர் திவானி விசாரத் என்று அழைக்கப்பட்ட நீதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். இரண்டாவது, துறையிலுள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார். மேற்கூறிய கூற்றுகளுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. இது இரண்டுமே சரியானதுதான். கேள்வி எண் 75. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4 சரியானது. கேள்வி எண் 76. மாநில தகவல் ஆணையம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. தவறானவற்றை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. முதலில் ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5க்கு மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறு நியமனத்திற்கு தகுதியுடையோர் அல்ல. மூன்றாவது, மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும். நான்காவது, மாநில தகவல் ஆணையத்திற்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தின் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 தவறானது. கேள்வி எண் 77. மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலில் இருந்து மேற்கொள்ளலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மாநில மற்றும் பொது பட்டியல். கேள்வி எண் 78. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ விதி மற்றும் அதோடைய பொருள் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 3, 4 மற்றும் 1. கேள்வி எண் 79. பின்வரும் ஆணையங்களை அதன் அமைப்பின் கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ராஜமன்னார் குழு, சக்காரிய ஆணையம், பூஞ்சி ஆணையம். கேள்வி எண் 80. அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்லன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி விதி 165. கேள்வி எண் 81. பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்று பொருள் அடங்கிய பார்லே என்னும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு மொழி. கேள்வி எண் 82. இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார். மேற்கண்ட கூற்றுகளுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2 மட்டுமே சரியானது. கேள்வி எண் 83. அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கேசி வேயர். கேள்வி எண் 84. அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை கருதுக. தவறான கூற்றினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 தவறானது. கேள்வி எண் 85. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏ.கே. ராய், எதிர் இந்திய ஒன்றியம், 1982. கேள்வி எண் 86. முதல் அரசமைப்பு திருத்தம் 1951 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ விதி 15(4).
கேள்வி எண் 87. ஜனனி சுக்ரா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல, மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். இரண்டாவது, 100% மத்திய அரசால் நிதியுதவி. மூன்றாவது, 100% மாநில அரசால் நிதியுதவி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. கேள்வி எண் 88. கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டங்களின் மூலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 89. பின்வருவனவற்றுள் எது தவறுதலாக பொருத்தப்பட்டுள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2 மற்றும் 4. கேள்வி எண் 90. தீனதயாள் அந்தியோதயா திட்டம் உருவாக்கப்பட்டது எதற்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நகர்ப்புற வறுமையை குறைக்க. கேள்வி எண் 91. ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சரக்கு மற்றும் சேவை வரி. கேள்வி எண் 92. பின்வருவனவற்றுள் வகையை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 1 மற்றும் 2. கேள்வி எண் 93. முதல் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுக்களுள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல, விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இரண்டாவது, இது சில மாற்றங்களுடன் ஹரோடோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. மூன்றாவது, அது மஹலனோபிஸ் மாதிரி பின்பற்றப்பட்டது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2 மற்றும். கேள்வி எண் 94. கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மற்றும் 4. கேள்வி எண் 95. 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது. ஏனெனில் இரு தேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இரண்டாவது, பிரிட்டிஷ் அரசால் திணிக்கப்பட்டது மற்றும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியற்றது. மூன்றாவது, அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர். நான்காவது, மேற்கூறிய அனைத்து காரணங்களும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. கேள்வி எண் 96. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2, 3, 1 மற்றும் 4. கேள்வி எண் 97. பின்வருவனவற்றுள் தென் இந்தியாவின் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கமாக நிரூபிக்கப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பிரம்மஞான சபை. கேள்வி எண் 98. தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏப்ரல் 21. கேள்வி எண் 99. முதலாக ஜனகணமன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1911 கல்கத்தா மாநாட்டில். கேள்வி எண் 100. பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சாவித்திரிபாய் பூலே இந்தியாவின் ஊழியர் சங்கம். கேள்வி எண் 101. உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நட்பு. கேள்வி எண் 102. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் எல்லா சமயத்தவரும் இது எம்நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். இரண்டாவது, கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். மூன்றாவது, இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். 4, மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கேள்வி எண் 103. பின்வருவனவற்றுள் தவறான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 3 மற்றும் 4. கேள்வி எண் 104. 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி WPA சவுந்தரபாண்டியன். கேள்வி எண் 105. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2, 3, 1 மற்றும் 4. கேள்வி எண் 106. பின்வருவனவற்றுள் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் யார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அம்மையார். கேள்வி எண் 107. எஸ் அம்புஜாமால் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டும்.
கேள்வி எண் 108 பின்வருவனவற்றை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 1, 2 மற்றும் 3. கேள்வி எண் 109 திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்படும் காரணம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. கேள்வி எண் 110 போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன். கேள்வி எண் 111 உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். கேள்வி எண் 112 தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழலி தான் நல்காதாகி விடின் என்ற குறளில் எது குன்றும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நெடுங்கடல். கேள்வி எண் 113 இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி எண்ணும் எழுத்தும். கேள்வி எண் 114 பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 3. கேள்வி எண் 115 இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பன் ஒப்புமை செய்கிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தாமரை. கேள்வி எண் 116 மருத நில நந்தா விளக்கம் என சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பல்லு. கேள்வி எண் 117 யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முடத்தாம கண்ணியார். கேள்வி எண் 118 நெஞ்சாற்று படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. கேள்வி எண் 119 அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளில் கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2, 3, 4 சரியானது, 1 மட்டுமே தவறானது. கேள்வி எண் 120 கண்ணகிக்கு யாரால் கோயில் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி செங்குட்டுவன். கேள்வி எண் 121 உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். கேள்வி எண் 122 முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இந்த திட்டம் தமிழகத்தால் தொடங்கப்பட்டுள்ளது. இது தமிழகத்தில் உள்ள அனைத்து மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும். 3வது இந்த திட்டம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாகும். கீழே கொடுக்கப்பட்ட குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 3. கேள்வி எண் 123 தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 17. கேள்வி எண் 124 சரியாக பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 4, 1 மற்றும் 3. கேள்வி எண் 125 கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரியானது. கேள்வி எண் 126 TICEL எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 4, அதாவது உயிரி பூங்கா. கேள்வி எண் 127 பின்வருவனவற்றை காலை வரிசைப்படி ஒழுங்குபடுத்தும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 2, 4 மற்றும் 1. கேள்வி எண் 128 தமிழகத்தில் துவங்கப்பட்ட அவசர கால பாதுகாப்பு கொள்கையை 2021 அடையாளம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நம்மை காக்கும் 48 திட்டம் 2021. கேள்வி எண் 129 கட்டாய மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என நிர்ணயமானது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 86வது சட்ட திருத்தம்.
கேள்வி எண் 130. பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பாதுகாப்பிற்காக அரசியலமைப்பு விதி யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. கேள்வி எண் 131. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 பெண்களுக்கு வன்முறை இல்லா வாழ்வாதாரத்திற்கான பாதுகாப்பு. இந்த சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள் உடனடி சிவில் தீர்வுகளை பெற எத்தனை நாட்கள் மட்டும் உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 60 நாட்கள். கேள்வி எண் 132. எந்த வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் 1000 மாதா மாதம் வழங்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 40. கேள்வி எண் 133. ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவில் சாக்ரட்டிஸ் என்று சான்றழைக்கப்பட்ட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஈவே ராமசாமி. கேள்வி எண் 134. தமிழ்நாடு அரசு பொது தொழில் கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2018. கேள்வி எண் 135. கருத்து மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கருத்து: பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இதற்கான காரணம் கொடுத்திருக்காங்க. சேன்மரா தேவியில் குருகுல அமைப்பில் நடைபெற்ற ஒரு பள்ளிக்கு பெரியார் விஜயம் செய்தார். அங்கு பிராமணர் மாணவர்கள் மற்றும் பிராமணம் இல்லாத மாணவர்களுக்கு குடிக்கும் தண்ணீர், உணவருந்தும் கூடம் தனித்தனியே இருப்பதை கண்டார். அரசு பணியில் பிராமணம் அல்லாதவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க மசோதா தாக்கலாக முடிவு செய்தார். ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஏவிற்கான ஆர் சரியான விளக்கம். கேள்வி எண் 136. ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2. கேள்வி எண் 137. மறுபடியும் ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 138. ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும் பொழுது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும் பொழுது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும் பொழுது கமல் எந்த இடத்தில் உள்ளார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 10. கேள்வி எண் 139. ஒரு முறை ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 15/36. கேள்வி எண் 140. ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவிகிதம் அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 10.25%. கேள்வி எண் 141. 11 √3 அடி நீளமுடைய மூலை விட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1331 கன அடி. கேள்வி எண் 142. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும் 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சியும் குன்றி 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 20,328. கேள்வி எண் 143. ஆண்டொன்றிற்கு 5% தனிவட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6,400 வாயினால் பெறப்படும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 7,200. கேள்வி எண் 144. யானையின் அதிகளவு வேகம் 20 km/மணி, சிங்கத்தின் வேகம் 80 km/மணி, சிறுத்தையின் வேகம் 100 km/மணி. அதன் வேகங்களின் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி யானை மற்றும் சிறுத்தை. கேள்வி எண் 145. 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீடு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகளில் மாற்றம் அடைகின்றன.
3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20:0 மணிக்கு மாற்றம் அடைகின்றன எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 8:27:12 மணி. கேள்வி எண் 146. 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும் பொழுது முறையே 6 மற்றும் 5 மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 127. கேள்வி எண் 147. 1356, 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும் என கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 64. கேள்வி எண் 148. வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1602. கேள்வி எண் 149. மின்மாற்றியின் தத்துவமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பரிமாற்றி மின்தூண்டல். கேள்வி எண் 150. சம மின்னழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4 மட்டும். கேள்வி எண் 151. பொதுவான கருத்தியலிலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றலின் வழிமுறையானது இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி துப்பறியும் கற்றல். கேள்வி எண் 152. கருத்தியல் கற்றல் எதனை வலியுறுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 காரணங்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 3 மற்றும் 4 மட்டும் சரியானது. கேள்வி எண் 153. அஞ்ஞானவாதம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி எதுவும் இறுதியானது அல்ல என்ற நம்பிக்கை மற்றும் நிரந்தரமான மாற்று வழிகள் கொண்ட புதுமைக்கான புதியனவற்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. கேள்வி எண் 154. எது டிரிப்டின் எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2, 2, 3 ட்ரைமெத்தில் பியூட்டேன். கேள்வி எண் 155. கீழ்காணும் அமிலங்களுள் அதிக பிரிகை மாறிலி கொண்ட அமிலம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 156. ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோளை சரியாக வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3, 1, 2 மற்றும் 4. கேள்வி எண் 157. பின்வருவனவற்றை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 3, 4, 1 மற்றும் 2. கேள்வி எண் 158. மறுபடியும் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 4, 3, 2 மற்றும் 1. கேள்வி எண் 159. காந்திஜியின் தண்டி நடைப்பயணத்தை பற்றிய த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அனில் தார்கர். கேள்வி எண் 160. ஐக்கிய அரபு எமிரேட்டஸ் புயல் இதை பற்றி ஒரு சில கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. முதல்ல கூற்று, ஐக்கிய அரபு எமிரேட்டஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டது. காரணம், பலத்த மழைக்கான காரணங்கள் வர்த்தக காற்று மற்றும் அலைகள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சரியானது, ஆனால் ஆர் தவறு. கேள்வி எண் 161. 2023 டிசம்பரில் கொசஸ்தயாற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்பாட் பில்டு பெலிகன். கேள்வி எண் 162. கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்தவும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. கேள்வி எண் 163. சரியான வகையான பொருத்தத்தை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரியானது. கேள்வி எண் 164. நீர்நிலைகள் அபரிவிதமான பாசி வளர்ச்சி காணப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ யூட்ரோஃபிகேஷன். கேள்வி எண் 165. டாப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றனர் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம்.
கேள்வி எண் 166. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா சரியான விடை அவங்க எதுவும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இக்கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட்டு உள்ளது. ஸோ இதற்கான ஆன்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கேள்வி எண் 167. வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பால் உற்பத்தி. கேள்வி எண் 168. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் எந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, துளுவா. கேள்வி எண் 169. சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான சங்கராச்சாரியரின் பிறந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, காலடி, கேரளா. கேள்வி எண் 170. கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1 மற்றும் 3 சரியானது. கேள்வி எண் 171. பின்வருவனவற்றை கால வரிசைப்படி முறைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலையும் கவர்மெண்ட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணல. இந்த கேள்விக்கான பதில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கேள்வி எண் 172. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2, 1, 3 மற்றும் 4. கேள்வி எண் 173. மறுபடியும் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, 2, 1, 4 மற்றும் 3. கேள்வி எண் 174. டேஷ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பளபளப்பான. கேள்வி எண் 175. பின் வருவனவற்றுள் அரப்பா நாகரிகம் குறித்த தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஹரப்பா நாகரிகத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் வரை பின்பற்றப்படவில்லை. கேள்வி எண் 176. நிதி புலனாய்வு அதிகாரம் எதனுடன் தொடர்புடையதாகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அரசியலமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என அறிவித்தல். கேள்வி எண் 177. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 2 மற்றும் 4 மட்டும். கேள்வி எண் 178. இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை எந்த சட்டத்திலிருந்து உருவானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம் 1919. கேள்வி எண் 179. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1 மட்டும். கேள்வி எண் 180. மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளுள் சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 சரியானது. கேள்வி எண் 181. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாடும் சிறப்புரிமை இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு உண்டு. காரணம், நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போன்றே இந்திய தலைமை வழக்கறிஞரும் சிறப்பு சலுகைகளையும் விலக்களிப்புகளையும் கொண்டுள்ளனர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. கேள்வி எண் 182. ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அரசியலமைப்பு விதி 39A. கேள்வி எண் 183. கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி. சரியான வாக்கியங்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 2 மற்றும் 4 மட்டும் சரி. கேள்வி எண் 184. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முதல்ல, முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். இரண்டாவது, முகவுரை திருத்தப்படலாம். மூன்றாவது, முகவுரை கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. நான்காவது, முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1, 2 மற்றும் 3 சரியானது. கேள்வி எண் 185. பின்வரும் திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களிடையே நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலம் தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுகிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜனனி சுக்ரஜா யோஜனா.
கேள்வி எண் 186 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4, 2 மற்றும் 1. கேள்வி எண் 187 பின்வருவனவற்றுள் பயிர் மதிப்பீடு, நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குதல், பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஆகியவை குறித்து மத்திய பட்ஜெட் 2022-23 அறிவிக்கப்பட்டவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கிசான் ட்ரோன்ஸ். கேள்வி எண் 188 கிசான் ரத் என்ற செயலி இதற்காக பயன்படுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2 மட்டும். கேள்வி எண் 189 ஜிஎஸ்டி பற்றிய கீழ்கண்ட தகவல்களில் கருத்தில் கொள்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. கேள்வி எண் 190 பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பண அளிப்பு அதிகரிப்பு. கேள்வி எண் 191 NITI ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் அவைன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மற்றும். கேள்வி எண் 192 தாண்டேக்கர் மற்றும் ராத் குறிப்பிடும் வறுமை கோடு அளவு கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 40% கிராமம் மற்றும் 50% நகரம். கேள்வி எண் 193 1933 ஆண்டில் பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ரஹமத் அலி. கேள்வி எண் 194 பின்வரும் பத்தியை படித்து எந்த நிகழ்வு அல்லது இயக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பதில் தரவும். இது இந்திய அரசியல் வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு அரசியல் கோணத்தில் இந்த நடவடிக்கை அப்பகுதியில் இந்து முஸ்லிம் வேறுபாடுகளை வலியுறுத்தியது. முஸ்லிம்களுக்கு ஒரு பிராந்திய அடையாளத்தையும் வகுப்புவாத வாக்காளர்களையும் வழங்குவதன் மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கம் நுட்பமான முறையில் இந்திய தேசிய காங்கிரஸில் முஸ்லிம் பங்கேற்பின் சாத்தியத்தை முறியடிக்க முயற்சித்தது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வங்க பிரிவினை. கேள்வி எண் 195 கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. முதல்ல கூற்று 1922 மகாத்மா காந்தி சௌரி சௌரா நிகழ்வால் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுவினார். இதற்கான காரணம் சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சரி மற்றும் ஆர் தவறு. கேள்வி எண் 196 பின்வருவனவற்றுள் மகாத்மா காந்தியை பற்றி சரியான கூற்றுக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும். கேள்வி எண் 197 சரியாக பொருந்தி உள்ளவற்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2, 4. கேள்வி எண் 198 1957 புரட்சியின் பொழுது ராணி லக்ஷ்மிபாய் பற்றி கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார் என்று யார் குறிப்பிட்டார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெனரல் ஹியூ ரோஸ். கேள்வி எண் 199 1957 கிளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 3. கேள்வி எண் 100 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2, 3 மற்றும் 1. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கவர்மெண்ட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண ஆன்சர்ஸ் கீஸை பார்த்தோம். இந்த கீஸில் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you.